ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல் நார்மலாகவே சின்ன பசங்கள்லேருந்து யாருமே ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேங்க. இந்த வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது வேர்க்கடலையில் ஒரு சின்ன ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா பவுடராக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது அதே பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகுலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்குறனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சிங்க. இதில் நான் முருங்கைக்கீரையை அலசி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதை அப்படியே நம்ம எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கீரையை பொறுத்த வரைக்குமே நம்ம எவ்வளோ தான் நிறைய சேர்த்தாலுமே அது நம்ம நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப கம்மியாக தாங்க நமக்கு கிடைக்கும். நீங்கள் உப்பு எதுவுமே இப்போ சேர்த்துக்காதீங்க. இது நல்லா வதங்கி கம்மியாக வரும். அப்போ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை இப்போது பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகா அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது நல்ல வாசனையாகவும் அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையும் இருக்காது. அந்த கீரை சாப்பிட்ற ஃபீலே அந்த அளவுக்கு இருக்காது. இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.